ஸோ ஐடன் மார்க்ரம் இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன பேசினாரு இந்த வின்னுக்கு அப்புறம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ் எங்க டீமுக்கு கிடைச்சிருக்கு. பட் இண்டிவிஜுவலா வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க காய்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்ஸும் அவங்களோட கேரக்டர் ரெப்ளிகேட் பண்ணதுல சந்தோஷம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 2 பேர் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். பட் இந்த மேட்சை பொறுத்தவரை இன்டென்ட் வந்து ஒரு சிலர் வந்து டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்கவுங்க இன்டென்ட் அவங்களோட அப்ரோச் எடுக்கிறதுல ஒண்ணுமே தப்பு இல்லை. அதை பத்தி நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். என்னன்னா ஸோ அவங்களோட அப்ரோச் வந்து டீமுக்கு பெனிஃபிட் சேர்க்குதா அது மட்டும் தான் முக்கியம். ஸோ எண்ட் ஆஃப் த டேல அந்த ரிசல்ட்ல வருதா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க எப்படி ஆடுறாங்க இன்டென்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து ரிசல்ட்ல அப்ளிகபிள் ஆகுதான்றது மட்டும்தான் இது. ஸோ கிரெடிட் கோஸ் டு த காய்ஸ். யார் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் போகுது. ஸோ அது மட்டும் தான் உண்மை அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. நான் வந்து அவங்களோட இன்டென்ட்டை பத்தி இது எல்லாத்தையும் நான் கவலைப்பட்டது கிடையாது. ரிசல்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹென்ரி கிளாசன் வேற மாதிரி விளையாடினாரு. செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா வந்து இந்த மேட்ச் இந்த நாக் அடிக்கிறதுக்கு அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டு அது அளவுக்கு ஒர்க் பண்றாரு பின்னாடி. ஸோ அந்த ஒர்க்குக்கு தான் இப்போ ஒரு கிரெடிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னாரு. ஸோ கிளாசன் கிட்ட என்னன்னா ஸோ அவர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை பேக் இன் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஷாட்ஸ் என்னென்னலாம் வருமோ அதை தான் ப்ளே பண்ணாரு. ஸோ அவரோட கேம் பிளேவை நேச்சரா ப்ளே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அடுத்து நாங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விக்கெட் வேணும். விக்கெட் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் மேட்ச்சில் வர வேண்டிய சுச்சுவேஷன் எங்களுக்கு அமைஞ்சது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா எங்களுக்கு ஒரு புல் பேக் பண்ணி கொடுத்தாங்க. மயக் மார்க்கண்டேவா இருக்கட்டும் இன்னொரு ஸ்பின்னர் ஆகட்டும் அவங்க 2 பேர் தான் எங்களை மேட்ச்ல வந்து திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த மயக் மார்க்கண்டே அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச் பிடிச்சாரு பாருங்க. அந்த கேட்ச் தான் அந்த மேட்சை திருப்பி போட்டது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா விக்கெட் எடுத்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து நின்று வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க டீமுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. பவுலர்ஸ் வந்து கரெக்டா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு வின் வந்து கிரேட் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. அடுத்து நாங்கள் எங்களோட ஹோம் ஸ்டேடியத்துக்கு போடுறோம். ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோட அங்கே போயிட்டு பல விஷயங்களை மாற்றி மேட்ச் ஜெயிக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.